ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ரெலிம் நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த அனிமையோட தமிழ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனிமையோட ஜென்ரலான ஒரு ரிவ்யூ நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங்கை பற்றி நம்ம பேசலாம். அதாவது இந்த அனிமையை வந்து நேற்று தமிழ் டப்பிங்கோடு சேர்த்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, எபிசோட் 1 அவைலபிளாக இருக்குது கிரன்ச்சி ரோலில். இந்த அனிமையோட கிரியேட்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்டோட கிரியேட்டர் இருக்கால அவர் தான். அந்த ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்டே வந்து ஒரு ஓஜியான மஸ்ட் வாட்ச் கேட்டகிரியான அனிமே. நீங்கள் அனிமே ஃபேனாக இருந்தீங்கன்னா அதை பார்க்காம இருந்திருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு அனிமே. ஸோ இவரோட அனிமே அப்படின்ற போது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும்ட்டு. ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து ஓகே, ஒரு டீமன்ஸ் பேஸ்டாக இருக்கும் போல். ஏன்னா வந்து டைட்டிலே வந்து டீமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ரெல்ம் தான் இருந்துச்சு. நம்ம ட்ரெய்லர்லையும் ஃபர்ஸ்ட் லுக்லையும் பார்த்துருந்தா கூட எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த பழைய ஹிஸ்டாரிக்கல் எரால நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, வில்லேஜில் வந்து வெப்பன்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பு, ஈட்டி இதெல்லாம் தான் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஓகேவா, கொஞ்சம் இந்த பழைய எராவாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம டீமன் ஸ்லேயர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய அனிமேஸ் வந்து வின்லேண்ட் சாகாலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வைக்கிங் எரா. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் இந்த மாடர்ன் எரா இல்லாமல் கொஞ்சம் இந்த ஹிஸ்டாரிக்கலாக பேக்வேர்ட்ஸில் இருக்கிற எரா வச்சு எடுக்கிற மாதிரி தான் இந்த அனிமேவும் ட்ரெய்லர் வரைக்கும் நமக்கு காமிச்சிருந்தாங்க. நீங்கள் இன்னும் அனிமே பார்க்கல அப்படின்னா, நான் வந்து ஏதாச்சும் ஸ்பாயில் பண்ண போகிறேன்னா முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து வெளியே போயிருங்க. இப்போதைக்கு நான் ஸ்பாயில் பண்ணலை. அதாவது வந்து என்னென்னா, இந்த அனிமையோட அனிமேஷன் இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேவா, நிறைய இடத்துல வந்து 3D யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஸ்டாச்சுலாம் வந்து முக்கியமாக காட்டுவாங்க அந்த ஸ்டோரிக்கு ஏற்றாப்புல. அந்த ஸ்டாச்சுலாம் வந்துட்டு ரொம்பவே 3Dயாக இருக்கும். அண்ட் ஒரு சில ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அனிமேஷன் குவாலிட்டி பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஜாப்பனீஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தேன். ஏன்னா தமிழ் டப்பிங் ரிவ்யூ வேறு நான் கொடுக்கணும்ல. ஸோ வந்துட்டு ஜாப்பனீஸில் பார்க்கும்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் அளவுக்கு வராது. ஏன்னா வந்து எல்லாரும் அந்த ஃபஸ்ட் அனிமே, அந்த ஓஜி அனிமே அளவுக்குலாம் வராது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். உதாரணத்துக்கு நருட்டோ எவ்வளோ ஓஜியான ஒரு அனிமே, அதுக்கடுத்து வந்து பொருட்டோ பாருங்கள், ரொம்பவே கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஒரு ட்விஸ்ட்டை போட்டு ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட்டை விட நல்லா இருக்கும்னு தோண வச்சுட்டாங்க. நான் நல்லா இருக்குன்னு சொல்லலை, இதுக்கு அடுத்து வர எபிசோட்ஸை பார்த்தா தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஓவராலாக இந்த அனிமே எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து வேறு லெவலில் இருக்குது. அனிமேஷன் குறை கிடையாது, டப்பிங் குறை கிடையாது. ஐ மீன் நான் ஜாப்பனீஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன், தமிழ் நான் அப்புறம் வரேன். இப்போ வந்து எல்லாமே ஃபுல் பேக்டாக இருக்குது. நீ என்ன ப்ரோ சொல்கிற, ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் அளவுக்காக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட் எபிசோடை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஆல்ரெடி பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்டில் பார்த்துட்ருப்போம், ஓகே இப்படி தான் இந்த வேர்ல்டு, இப்படி தான் இந்த கதை போக போகுது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துட்ருப்போம். அவங்களும் அதுக்கேற்றாப்புல தான் எல்லாமே காமிச்சிட்டு இருப்பாங்க. சடனாக வந்து அப்படியே புரட்டி போட்டு நீங்கள் நினச்சது எல்லாமே தப்புடா, நாங்கள் அதையே சொல்ல வரலை, அதையும் தாண்டி பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் எபிசோட் இருந்துச்சு. அண்ட் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், இந்த ஃபஸ்ட் எபிசோட்லேயே தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு R ரேட்டடாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் R ரேட்டட்னா அவங்க R ரேட்டட் கொடுக்கல, 16+, 17+ன்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏஜ். ஆனால் ரத்தம் தெரிக்குது, தலை துண்டா போகுது, கண்ணு பிசிக்கி வெளியே எடுக்கிறாங்க, குடல் குந்தாணி எல்லாமே வெளியே கிடக்குது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ப்ரூட்டலாக தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்காக தான், அதாவது சின்ன பசங்க யாராச்சும் வீட்டில் சேர்ந்து தம்பிங்களோட பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்பவே ப்ரூட்டலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்போ ஓவராலாக இந்த அனிமே எப்படி இருக்குன்னா, எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியலை, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து ஸ்பாயிலர் வந்து வரப்போகுது. ஏன்னா வந்து அதை பற்றி பேசாமல் என்னால் இருக்க முடியல. இந்த அனிமே எப்படி இருக்குன்னு நான் சொல்லி ஆகணும்ல. அதனால வந்து உங்களுக்கு ஸ்பாயிலர் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க, இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ நான் இதை பார்த்துட்டு கூட போய் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். அதாவது வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன்லேயே ஒன்று காமிச்சிருப்பாங்க. அதாவது வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து 2 குழந்தைங்க வந்து பிறந்திருப்பாங்க. அப்போது அந்த ஒரு பாட்டி வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து டீமன்ஸையே ஆள பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை அப்படியே கட் பண்ணோன்னா 2 குழந்தைங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தன் வந்து சொல்லுவான், இரவையும் பகலையும் பிரிக்கிற 2 குழந்தைங்க வந்து பிறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்லுவான் அந்த குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணால் நம்ம நார்மல் இப்போ இருக்க ப்ரெசன்ட் டைம் லைன் வரும், அவங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறம் உள்ளது வரும். அதாவது என்னென்னா, ஒன்று வந்து ஃபீமேல், ஓகேவா, இன்னொன்று வந்து மேலு. அந்த 2 குழந்தையில அதில் வந்து நம்ம ஹீரோ கேரக்டர் தான் யூரோ அப்படின்ற ஒரு கேரக்டர், ஃபீமேல் கேரக்டர் வந்து ஆசா அப்படின்ற ஒரு கேரக்டர். ஓகேவா, இப்போ இவங்களை லீட் பண்ணி தான் இந்த ஃபஸ்ட் எபிசோடே இருக்கும். அந்த எபிசோடு பேரே வந்து பார்த்திங்கன்னா யூரோ அண்ட் ஆசா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே ஸ்லோவாக காமிச்சிட்டு இருப்பாங்க. காட்டில் போய் வேட்டையாடிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் வருவான். அதுக்கப்புறம் நார்மலாக இந்த வேர்ல்டு இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க, அந்த வேர்ல்டை காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கும் அந்த ட்விஸ்ட்டு வந்து நான் சொல்ல போகிறேன். அதனால் வந்து உங்களுக்கு ஸ்பாயிலர் பிடிக்காதுன்னா தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. ஏன்னா வந்து கமெண்ட்டில் திட்டக்கூடாது. அதனால தான்
சடனாக வந்துட்டு அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி டிராகனோட சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது, நான் அடிக்கடி காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது அப்படின்னு சொல்லுவான். நம்மளும் வந்து ஓகே டிராகன் தான் போல், நமக்கும் காட்டுவாங்க அதை டிராகன் தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். திருப்பி இவன் வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி டிராகன் சவுண்டு கேட்குது அப்படிமா. நம்ம என்ன நினைப்போம், ஓகே இது டிராகன்லாம் வாழ்கிற ஒரு எரா போல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, டிராகனு டீமன்ஸு இந்த மாதிரி இருக்கும் ஒரு வேர்ல்டுன்னு நினச்சிட்டு இருப்போம். டக்குன்னு பார்த்தா பேசஞ்சர் ஏரோப்ளைன் ஒன்று கிராஸ் ஆகும். டக்குன்னு பார்த்தா ஹெலிகாப்டர் 2 உள்ளே வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸில் வர ஒக்காண்டா மாதிரி இந்த வில்லேஜை வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க ஷீல்டு போட்டு, வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி. ஆனால் வெளி உலகத்தை இந்த எபிசோடில் நமக்கு காட்டலை. இந்த எபிசோடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்படி ஒரு பவரோடு இருக்கிற ஒரு பையன் இருக்கான்றதை வெளி உலகத்திலேருந்து மறைக்கிறதுக்காக, அவனுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு வில்லேஜை க்ரியேட் பண்ணி அது ஒரு ஷீல்டு க்ரியேட் பண்ணி இந்த வில்லேஜில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது மொத்தமாக இந்த வில்லேஜே வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கு. நம்ம யூருக்கு வந்து சந்தேகமே வராத மாதிரி, நீ வந்து ஒரு பேக்வேர்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் எரால தாண்டா வாழ்ந்துட்டு இருக்க, மாடர்ன் வேர்ல்டுன்னு ஒன்று இல்லை அப்படின்றதே அப்படி ஒரு. அதாவது இந்த வில்லேஜில் வந்து ஒரு சில வயசு அடைஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த மெச்சூரிட்டி அடைஞ்சதுக்கப்புறம், உதாரணத்துக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணுன்றது தான் இந்த வில்லேஜில் ஒரு இதாகவே இருக்கும். பட் ஹீரோ கேரக்டர் வந்து வெளியூருக்குலாம் போக மாட்டேன், நான் என் தங்கச்சி கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் நம்ம ஹீரோ கேரக்டர். அவனுக்கு பவரும் இருக்குது. இப்போ திடீர்னு இந்த மாடர்ன் பீப்புள்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்க அந்த துப்பாக்கி எடுத்து சுடுறது, அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் பார்த்து அவன் என்ன சொல்லுவான்னா, அவனுக்கு என்னன்னே தெரியாது. புல்லட்டா, அந்த புல்லட் வரதை கூட அவன் பார்த்துட்டு வந்து இது என்னன்னே எனக்கு தெரியலை, இது எனக்கு தெரிஞ்சு ஒரு வெப்பன் மட்டும் எனக்கு தெரியுது, நம்மளை கொல்லக்கூடிய ஒரு வெப்பன்னு, ஆனால் இது என்னன்னே தெரியல அப்படிமா. அதாவது அந்த அளவுக்கு அவனை வந்து வெளி உலகம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கும். அதாவது அந்த நார்மல் ஹியூமன்ஸ்லாம் வந்து இந்த வில்லேஜை அட்டாக் பண்ணுறாங்கல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அவனை எப்படியாவது அந்த பாட்டி ஒருத்தி வந்து பிரசவம் பார்த்துருப்பாள், அவள் சொல்லுவாள், நீ ஹீரோவை வந்து வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிரு, ஆனால் யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவா. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு ட்ரேடர் இருப்பான், அந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்து வித்துட்டு இருப்பான். அவன் வந்து வெளியூரில் இருந்து வந்திருப்பான், மருந்து அப்பப்போ வாரத்துக்கு ஒருக்க வந்து வித்துட்டு இருப்பான். இப்போ வந்துட்டு அவன் வித்துட்டு வெளியே போவான். அதே சமயம் தான் இந்த மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவன் உள்ளே இருக்கிற வரைக்கும் அவன் ஒரு மாடர்ன் ஹியூமன்னே எனக்கு தெரியாது. அவன் வெளியே போனோன்னா டக்குன்னு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து கால் பண்ணிகிட்டு இருப்பான். என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த கேரக்டர் தான் நம்ம ஹீரோவை வந்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வருவான். ஓகேவா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எதுவுமே புரியாதுன்னு எனக்கு தெரியும். அதாவது ஆக்சுவலாக நான் சொல்கிறேனே, கிட்டத்தட்ட ஒரு அட்டாக் ஆன் டைட்டன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு செட்டன் வில்லேஜில் வாழ்ந்துட்டு இருக்கான். அதாவது அந்த ஹீரோ கேரக்டரை காப்பாற்றணும், வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த வில்லேஜே வந்து ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. நம்ம மாடர்ன் எரான்ற ஒன்று இல்லாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து அந்த வில்லேஜை அட்டாக் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போகிறதுக்காக. ஆனால் அந்த பிடிச்சிட்டு போக வந்த ஒரு 2 கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற பவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜுஜுட்சு கைசன், ஒரு டீமன் ஸ்லேயர் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது வந்து செயின்சா மேன் ஜுஜுட்சு கைசன் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து அந்த ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் வந்து நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு வந்து கையை வச்சு இப்படி ஒரு கடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் காமிச்சா அப்படின்னா அவளுக்கு எதிரே இருக்கிற யாராக இருந்தாலும் 2 துண்டாக போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும். நானும் அவளோட பவர் தான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா ஒரு டீமன் கூட கான்ட்ராக்ட் போட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டீமன் தான் வந்து இவளுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ட்விஸ்ட்டு, அதை நான் இதில் ரிவீலே பண்ண மாட்டேன், அது வேறு லெவலான ஒரு ட்விஸ்ட்டு. நீங்கள் போய் கண்டிப்பாக இந்த அனிமே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. தமிழ் டப்பிங்கை பொறுத்தவரை நான் பார்த்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமே நல்ல வாய்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ ஒன் பீஸ் வந்து கிரன்ச்சி ரோல் வந்து தமிழ் டப் பண்ணான், அதில் நிறைய கான்வர்சேஷன் நிறைய வந்து குளபடி வந்துச்சு. ஒரு சில கேரக்டர் ஒரு சிலருக்கு பிடிக்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் என்னை பொறுத்தவரை குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொன்னேன். அது ஓகே. ஆனால் இந்த அனிமே அப்படி இல்லை, நியூவாக பண்ணியிருக்காங்களா, நமக்கு ஒன்றுமே தெரியல. சூப்பராக எல்லா கேரக்டருக்கும் நல்ல நல்ல வாய்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். டப்பிங் குவாலிட்டி, தமிழ் டப்பிங் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். இப்படிலாம் நடந்திருக்கு, இந்த ஃபஸ்ட் எபிசோட்லேயே இப்படிலாம் நடந்திருக்கு, ஒரு ட்விஸ்ட்டை காமிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 20% தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது தான் தெரியும் என்னடா இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த கடைசி உள்ள ட்விஸ்ட்டு நான் ரிவீலே பண்ணலை, அதுதான் இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த அனிமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. Until the next video, goodbye.